தமிழ் திரையுலகிலேயே ஒரு உச்சபட்ச நடிகரான விஜய் அவர்கள் தான் அரசியல் போவதாகவும் இதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு ஜனநாயகன் படத்தை அறிவிச்சாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த படம் முழுசாக லீக் பண்ணப்பட்டுருச்சு. ஜனநாயகன் மாதிரி ஒரு பெரிய படம் அது அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே அப்படி லீக் பண்ணப்பட்டுருச்சுன்னா அந்த படத்தில் உள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பல கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ப்ரொடியூசருக்கு நட்டம், அதில் நடிச்சிருந்த ஆக்டர்ஸுகளுக்கு நட்டம், அதுவும் இல்லாமல் மியூசிக் கம்போஸ் பண்ணவங்களுக்கும் அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அந்த படத்தை எதிர்பார்த்து பல ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிரும். நம்ம இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படி லீக் பண்ணோன்னா ஒரு பெரிய கிரைம். காப்பிரைட் ஆக்ட் 1957 படி செக்ஷன் 63 வயலேஷன் ஆஃப் காப்பிரைட். ஒரு படத்தோட காப்பிரைட்டை வயலேட் பண்ணிட்டோம்னு ஒரு 3 வருஷம் அளவு சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனும் விதிக்கப்படும்னு நம்ம சட்டத்தில் இருக்குது. இந்த விஷயத்தில் லீக் பண்ணவங்க மட்டும் கிரிமினல் இல்லை, சட்டவிரோதமாக பார்த்தாலோ ஷேர் பண்ணாலோ கூட ஒரு கிரைம் தான் அப்படின்னு நம்ம இந்திய சட்டம் சொல்லுது. யாரும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.